வளரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம், அவை தீதில்லா வாழ்வுக்கு வழிகாட்டும், இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் ஆண்டின் 21ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகலானது, ஆனால் அழிவுக்கு செல்லும் வழியோ அகலமானது. நம்மில் எத்தனையோ பேர் வாழ்க்கை போராட்டத்தில் துவண்டு இறுதி வரை போராடி நம் வாழ்வில் வெற்றி பெறுகிறோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றது. எசையா இறைவாக்கினர் கலக்கமுற்று கவலையில் இருந்த மக்களை நம்பிக்கையில் தேற்றுவதை நாம் காணலாம். இறையாட்சியில் நுழைவதற்கும் நம் வாழ்வில் நம்பிக்கை என்னும் வார்த்தை அவசியமானது. ஆண்டவரின் கண்டிப்பில் திருந்தியவர்கள் துயரத்திற்கு உள்ளானாலும் பின்பு அவர்கள் அமைதியும் நேர்மையும் வைத்து அர்ப்பண வாழ்வு வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமூலுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. இன்றென்று முலையெல்லாமல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை கனிவோடு வேண்டுகிறோம். ஆண்டவர் இந்த நாளாக இன்று முதற்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் முதலின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களிடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவன் நம்முடைய பாவங்களில் இருந்து நம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவாராக. தன் நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் விருந்தில் பங்கு கொள்ள நம் ஒவ்வொருவரையும் தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். பரிசுத்த ஆவியுடன் தந்தை
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன், நீர் கற்றுத்தருவதை உடைய மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்களுடைய இதயங்கள் எல்லாம் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. பாபிலோனியாவிற்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்புவார்கள் என்று நம்பிக்கை தெரிவிக்கும் எசாயா தொடர்ந்து பிற இனத்தாரும் இஸ்ரேலின் மாட்சி நோக்கி வருவர் என்று இறைவாக்கு உரைக்கிறார். எருசலேமின் கதவுகள் பிற இனத்தாருக்கும் திறந்துவிடப்படுகின்றன. உள்ளே நுழையும் அவர்கள் இறைவனின் மாட்சிமையை உணர்ந்து கொள்வார்கள். இறைவன் அவர்களின் உரிமை சொத்தாகவும் மாறுவார் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். உன் உறவின் முறையாரை அனைத்து மக்களினத்தாரிடையிருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66 வசனம் 18 21 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீது, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான் தொலைவிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலகம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களின் குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்
பகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுமே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம். உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம். வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் இழைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுமே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். நாம் தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே அவர் துன்பங்கள் மூலம் நம்மை புடமிடுகிறார். நாம் இவ்வாறு திருந்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இல்லாவிடினும் அதில் பயிற்சி பெற்றுவிட்டால் அமைதியான நேர்மையான வாழ்வை கைமாறாக பெறுவோம் என்று கூறும் எபிரேயர் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5-7 மற்றும் 11-13 வரை. சகோதரர் சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களையே கண்டிக்கிறார். திருத்தப்படுத்துவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டு எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டும் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்குட்பட்டு இருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டு இருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. ஒரு கேள்வி இயேசுவை பார்த்து கேட்டார்கள். யார்தான் மீட்பு பெற முடியும் என்பதுதான் அந்த கேள்வியாக இருக்கிறது. மீட்பு என்கிற ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் மீட்பராக இருக்கிறார், கடவுள் நம்மை மீட்டு இருக்கிறார், கடவுள் நம்மை சிலுவையில் மீட்டிருக்கிறார் என்று இந்த மீட்பு, மீட்பர், மீட்டெடுத்தல் என்கிற சொற்றொடரை வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இன்று நற்செய்தியில் கேட்ட கேள்வி இதுதான். ஆண்டவரை, மீட்பு பெறுகின்றவர்கள் ஒரு சில பேர் தானா? ஒரு சில பேர் தான் உம்மிடம் வர முடியுமா? எல்லாரும் வர முடியாதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதற்கு இயேசு ஒரு வரியில் பதில் சொல்லிவிட்டார். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலாக இருக்கிறது. துன்பத்தின் வழியாக மீட்படையலாம். ஆனால் மனித வாழ்க்கையில் துன்பம் வேண்டாம் என்று நினைக்கிறோம். துன்பமில்லாத வாழ்க்கை எங்கேயாவது இருக்காதா என்கிற ஏக்கத்தோடு தேடுகிறோம். ஆனால் நமக்கு துன்பம் மட்டும்தான் மிஞ்சி கொண்டு இருக்கிறது. எனக்கு கண்ணீர் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது,
இன்று மனிதர்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எங்கு ஓடினாலும் அந்த ஓட்டத்தின் முடிவில் நிச்சயமாக அவர்களுக்கு கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், துன்பம் இருக்கும். ஆக துன்பம் இல்லாத வாழ்க்கை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் துன்பத்தை வென்றவராக, துன்பத்தை மாற்றியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆக துன்பம் என்பது நமக்குள்ளாக இருக்கத்தான் செய்கிறது. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பார்க்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பிள்ளைகளாக கண்டி திருத்துகிறார். அப்படி திருத்துகிற போது துன்பம் வரும். மனம் சோர்ந்து போக வேண்டாம். மனித வாழ்க்கையில் துன்பங்கள் 3 விதமாக வரும். ஒன்று நாம் செய்த தவறாக இருக்கலாம், இரண்டாவது நம்முடைய கவனக்குறைவாக இருக்கலாம், மூன்றாவது இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம். இந்த 3 வழியாக நம்முடைய வாழ்க்கையில் துன்பம், துயரம் நிச்சயமாக வந்திருக்கிறது, வரும், வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? இடுக்கமான வாயில் எனக்கு வேண்டுமா? நான் ஏன் இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய வேண்டும்? ஏனென்றால் அந்த வழியைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். அவர் சிலுவையில் தேர்ந்தெடுத்த வழி பெரிய வழி அல்ல, இடுக்கமான வழிதான். அதில் எவ்வளவு அவமானம் இருந்தது, எவ்வளவு மன நெருக்கடி இருந்தது, எவ்வளவு வேதனை இருந்தது, எவ்வளவு வலி இருந்தது. அதனால்தான் நம்மையும் அப்படி நுழைந்தால் உங்களுக்கு மாட்சிமை உண்டு. கவலை இருக்கும், கண்ணீர் உங்களுக்கு உண்டு. தூய பவுல் சொல்கிறார், நீங்கள் துன்பங்களோடு தான் வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இயேசுவோடு பயணிக்கிற போது, அவருடைய துன்பத்தோடு நம்முடைய துன்பங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் நமக்கு பெரிய துன்பங்களாக இருக்க முடியாது. நாம் நம்முடைய துன்பத்தை அவரோடு பொருத்தி பார்த்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் பல நேரங்களில் நாம் கடவுளை அப்படி பொருத்தி பார்க்க மாட்டோம். எனக்கு மட்டும் ஏன் இறைவா இப்படிப்பட்ட துன்பத்தை நீர் அனுமதித்து கொண்டிருக்கிறீர் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நிச்சயமாக இந்த அனுமதி என்கிற வார்த்தை எல்லாருடைய வாயில் வந்திருக்கும். நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை அதிகமாக வருகிற போது, உயிரிழப்புகள் ஏற்படுகிற போது, தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிற போது, உடல் நல குறைவு ஏற்படுகிற போது நிச்சயமாக இறைவா நீர் ஏன் எனக்கு இதை அனுமதிக்க வேண்டும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை தந்தையிடம் கேட்கவில்லை. உம்முடைய சித்தமானால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்த தவறிக்கொண்டே இருக்கிறோம். இறைவா உமக்கு சித்தமானால் இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் பல நேரங்களில் மனித பலவீனத்தினால் நம்மால் வலி தாங்க முடியாமல் நாம் கடவுளை பார்த்து சொல்வது, இறைவா ஏன் இதை எனக்கு அனுமதித்து கொண்டிருக்கிறேன்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கும் துன்பம் இருந்தது, இறைவனை பெற்றெடுத்த அன்னை மரியாளுக்கும் துன்பம் இருந்தது. கணவனை அறியாமலேயே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்து விட்டார். ஆனால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? திருமணம் நடக்கவில்லை, கணவனோடு கூடி வாழவில்லை, பிறகு எப்படி குழந்தை பிறக்கும்? இப்படி ஏதாவது நடந்தால் யூதர்களுடைய வழக்கத்தின்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? கல்லால் எறிவது என்பது மிக கொடூரமான ஒரு மரணம். நாம் நினைப்பது போல தூரத்தில் ஒரு மனிதரை நிறுத்தி வைத்து தூரத்தில் இருந்து கொண்டு கற்களை எறிந்து கொஞ்ச நேரம் முடித்தவுடனே உங்களுக்கான தண்டனை முடிந்து விட்டது, நீங்கள் போய்விடலாம் என்று சொல்கிற தண்டனை அல்ல. கல்லால் எறிந்து கொள்வது சற்று கொடிய ஒரு தண்டனையாகத்தான் கொடுக்கப்பட்டது. இன்றும் யூதர்களிடையே அந்த பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதுவும் ஆண்களுக்கு கொடுக்கப்படாது, பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். ஏனென்றால் யூத சமூகம் ஆணாதிக்க சமூகம், ஆண்கள் மட்டும்தான் வேண்டும், பெண்கள் தேவையில்லை, குழந்தைகளும் தேவை கிடையாது. இன்றும் யூதர்கள் வாழ்கிற இஸ்ரேல் தேசம் இருக்கிறது, அங்கு இதே மனநிலை நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ஆக கல்லால் எரிகின்ற ஒரு மரணம் அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டால்,
அது எப்படிப்பட்ட மரணம் என்பதை ஒரு உண்மையான நிகழ்வின் மூலமாக ஒரு திரைப்படம் ஒன்றை எடுத்திருக்கின்றார்கள். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் இதுதான். நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒருவேளை கேட்டிருக்கலாம். த ஸ்டோனிங் ஆஃப் ஜொராயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜொராயா பெண், அந்த பெண்ணிற்கு கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த உண்மையான நிகழ்வை ஆவணப்படமாக எடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் எப்படி யூத சமூகத்தில் தவறான குற்றச்சாட்டுக்கு கல்லெறிந்து கொல்லப்பட்டால், அதனால தான் அவருடைய பெயர் ஜொராயா, த ஸ்டோனிங் ஆஃப் ஜொராயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜொராயா யூத சமூகத்தில் ஒரு பெண், குடும்ப தலைவி, திருமணம் முடிந்து விட்டது. கணவன் நல்ல வேலை, சிறையில் நல்ல உத்தியோகம், சிறையில் உள்ள அதிகாரியாக இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள், சிறு பிள்ளைகள் தான், நன்றாக குடும்பம் போய் கொண்டு இருக்கிற, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து பிரச்சனை ஆரம்பமாகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜொராயா கணவன் உத்தியோகத்தில் இருக்கிற அந்த சிறைக்கு ஒரு பெரிய செல்வந்தர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார். அவர் குற்றம் செய்தார், அதனால் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார். அவர் சிறைக்குள்ளாக வந்திருக்கிறார். அவரால் அந்த சிறை தண்டனை அனுபவிக்க முடியவில்லை. உடனே தன்னுடைய உறவினர்களை கொண்டு ஜொராயா கணவனிடம் பேரம் பேச ஆரம்பித்தார். ஜொராயா கணவர் நினைத்தால் சிறையில் உள்ள ஒரு சில தகவல்களை மாற்றி அந்த செல்வந்தரை வெளியே கொண்டு வந்து விடலாம். பொய்யான தகவல்களை உள்ளே வைத்துக்கொண்டு அவரை வெளியே கொண்டு வந்து விடலாம். அவர் நினைத்தால் முடியும். அதனால் அந்த செல்வந்தனுடைய நண்பர்கள், சொந்தங்கள் ஜொராயாவின் கணவரை பார்த்து பேரம் பேசுகிறார்கள். உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம், எங்களுடைய இவரை மட்டும் தயவு செய்து வெளியே எப்படியாவது நீங்கள் அனுப்பிவிடுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அதே வேளையில் பணமும் கொடுப்போம், அவருடைய மகளை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்போம். சோதனை ஆரம்பித்தது. யூத சமூகத்தில் ஒரு மனைவி இருக்கிற போது இன்னொரு மனைவியை திருமணம் செய்ய முடியாது. அப்படியே திருமணம் செய்தால் அந்த மனைவி ஏதாவது ஒரு குற்றத்திற்கு விலக்கி வைக்க வேண்டும், காரணம் சொல்ல வேண்டும், மோசே சொன்னது போல. ஆக ஜொராயாவின் கணவர் தேர்ந்தெடுத்த குற்றச்சாட்டு இதுதான். என்னுடைய மனைவி இன்னொரு நபரோடு தொடர்பில் இருக்கிறாள். யூத சமூகம் நம்பியது. ஏனென்றால் 2 ஆண்கள் சொல்கிற குற்றச்சாட்டை யூத சமூகம் ஏற்றுக்கொள்ளும். ஆக ஜொராயா கணவர் சொன்ன குற்றச்சாட்டையும் யூத சமூகம் ஏற்றுக்கொண்டது. ஜொராயா எவ்வளவு போராடுகிறாள், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, எனக்கு எந்த ஒரு தொடர்பும் எந்த ஆணோடும் இல்லை. ஆனால் யூத சமூகம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. குறிப்பிட்ட நாள் வந்தது, கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த நாளில் நியமித்தார்கள். ஜொராயாவுக்கு வெள்ளை நிற ஒரு அங்கி உடுத்தப்பட்டது. அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிற போது வெள்ளை நிற உடை உடுத்தப்பட வேண்டும் என்பது சட்டம். சிறுவர்கள் தெருவில் உள்ள கற்களை சேகரித்து கொண்டு ஒரு தெருவில் வந்து நிற்கிறார்கள். அங்கு ஒரு குழி வெட்டப்பட்டு இருக்கிறது. அந்த குழி இடுப்பளவு குழியாக இருக்கும். ஜொராயா வந்தவுடனே 2 ஆண்கள் ஜொராயாவுடைய 2 கைகளையும் பின்னால் கட்டி அந்த குழியில் இறக்குகிறார்கள். இடுப்பளவு ஜொராயா உள்ளே இருக்கிறாள், மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். இடுப்புக்கு மேலே தான் பார்க்க முடியும். குழியில் நின்று கொண்டு இருக்கிறாள். ஜொராயாவுக்கு நேரே கணவன் கையில் கல்லோடு நின்று கொண்டு இருக்கிறான். முதல் கல் வீசியது ஜொராயா கணவன் தான். நெற்றியில் படும், ரத்தம் அப்படியே சிந்தும். அந்த ஜொராயாவின் கண்களில் ஒரு கேள்வி இருக்கும், நான் என்ன தவறு செய்தேன்? அப்படி ஒவ்வொருவராக கற்களை வீசிக்கொண்டே இருப்பார்கள். சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விட்டு விடுவார்களா என்று பார்ப்போம். நிச்சயமாக இல்லை. கடைசி வரை அவள் அப்படியே சரிந்து விழுவாள். கத்த முடியாது, கை வெளியெடுக்க முடியாது, அந்த குழியை விட்டு வெளியே வர முடியாது. அந்த வெள்ளை கவுன் இரத்தமாக மாறிவிடும். கடைசியில் மயங்கி கீழே விழுவாள். அப்போது கணவன் வந்து பார்ப்பான், உயிர் போய்விட்டதா இல்லையா என்று சொல்லி. அப்பொழுது மூச்சில் மறுபடியும் தூர சென்று மறுபடியும் ஒரு பெரிய கல்லை எடுத்து வீசுவான். கடைசி வரை அப்படியே அவள் சரிந்து விழுந்து இறந்து விடுவாள். அந்த குழியில் அப்படியே கிடப்பாள். அப்படியே போய் விடுவார்கள். 2 நாட்கள் கழித்து சமூக ஆர்வலர்கள் பக்கத்து நாட்டிலிருந்து இந்த கேள்வியை இந்த செய்தியை கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவளை எடுத்து அடக்கம் செய்து அவளை வைத்துதான் இந்த ஆவணப்படத்தை எடுத்தார்கள். த ஸ்டோனிங் ஆஃப் ஜொராயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, கேட்பதற்கே வலியாக இருக்கிறதே. அன்னை மரியாள் அந்த துன்பத்தை மனதில் கொண்டு நிச்சயமாக பார்த்திருப்பாள். ஆனால் எனக்கு இந்த துன்பத்தை கடவுள் பார்த்து கொள்வார், கவலைப்படவே இல்லை.
துன்பத்தை அவர் எனக்கு பார்த்து கொள்வார். அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை படைத்திருக்கிறார், அவர் என்னை மாற்றுவார். தாயும் ஏற்றுக்கொண்டார்கள் துன்பத்தை, மகனும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் இன்று மீட்பராக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். மனித வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று கேட்காதீங்க. இறைவா, துன்பமே வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும். துன்பத்தின் வழியாக எனக்கு மாட்சிமையை கொடும். நான் மனம் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்த நாள் எழுந்து நடக்க வேண்டும். எனக்கு அந்த ஆற்றலை மட்டும் கொடு, அந்த வல்லமையை கொடு, எனக்கு என் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதைத்தான் ஒவ்வொரு புனிதர்களும் கேட்டார்கள். அவர்கள் துன்பமில்லாத வாழ்க்கையை ஒரு நாள் கூட கடவுளிடம் ஜெயிப்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படவே இல்லை. துன்பம் வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால தான் ஒவ்வொரு புனிதர்களும் சோதனை வருகிற போது தங்களை கற்களால் தாக்கி கொண்டார்கள், முள்ள வச்சு குத்துனாங்க, அவங்களே தங்கள் உடலை வருத்தி கொண்டார்கள். துன்பம் வேண்டும், அப்போதுதான் இடுக்கமான வழியாகத்தான் கடவுளை அடைய முடியும். அந்த வழியை கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் என்ன பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் நாம் நம்முடைய துன்பத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். சிலுவையில் அவர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் நமக்காகத்தான். அந்த அடிக்கப்பட்ட 3 ஆணிகளும் நமக்காகத்தான். விண்ணுக்கு மண்ணுக்கு இடையே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக மனம் சோர்ந்து போக வேண்டாம். கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. கண்ணீர் கீழே தான் போகும், மகிழ்ச்சி மேலே நிற்கும். அதான் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைப்பவர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறுவடை உண்டு. உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். சும்மா சொல்லலை, மாற்றி இருக்கிறார், மாற்றுவார். அந்த நம்பிக்கையில் நாம் வாழுகிற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை இருக்க நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற இறை சந்நிதியில் நாம் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறோம். கூடி ஜெபிக்கிற போது நிச்சயமாக இறைவனுடைய வேண்டுதலுக்கெல்லாம் கனிவோடு செவி சாய்க்கிறார். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கேட்கிறார்களோ எல்லாம் அவர்கள் கொடுப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக நம்பி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களின் தேவைகளையும் அவருடைய பாதத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் உம்மால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும்
தூய ஆவியார் வழிநடத்தப்பட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகை ஆளும் உலக தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் பகை உணர்விலிருந்தும் போர் வேட்கையிலிருந்தும் விடுவித்து அமைதியின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய எம்மிறைவா, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கொஞ்சி மகிழ ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று கூறிய இறைவா, பழம் பெருமை, இனம் பெருமை, செல்வ செருக்கு, பதவி, ஆணவம் ஆகியவற்றை துறந்து தாழ்ச்சி என்கிற நற்பண்பை அணிந்தவர்களாய் இறையரசை நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம்மிறைவா, படிக்கும் குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் அறிவையும் கொடுத்து தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, துன்பத்தின் வழியாக மாட்சிமை அடைய வேண்டும் என்கிற உன்னதமான மைய சிந்தனையை இந்நாளில் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீரே. இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் வழியாக இடுக்கன் வழியாக நுழைய முயன்றால் இறைவனை சென்றடையலாம் என்கிற சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை எல்லாம் நீரே மாற்றி என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும்படியாக ஜெபிக்கிறோம். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற போது உடைய நம்பிக்கை தளர்ந்து போகிறது. எதற்கு வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கை மேலோங்கி நிற்கிறது. அன்பின் ஆண்டவரே, துன்பமான நேரங்களில் எல்லாம், துவண்டு போன நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோடு இருந்து உடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி எங்களை தூக்கி சுமக்க உடைய தோளில் வைத்து எங்களை சாய்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்தில் என்னுடைய பாதுகாவலே புனித பார்வரம்மாளுடைய விழாவை கொண்டாட இருக்கிறோம். நீர்தாமை திருவிழா நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் நிறைவாக வழங்கி திருவிழா நாட்களில் நாங்கள் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி வழங்குவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை நான் என்ன தருவதோ, இதயவேந்தன் உமக்கு ஈடாய் என்ன தருவதோ. பலிபொருளாய் நான் வந்தேன், பரம்பொருளே ஏற்பாய். பாவத்தோடு நான் வந்தேன், பரிவு காட்டுவாய். பலிபொருளாய் நான் வந்தேன், பரம்பொருளே ஏற்பாய். பாவத்தோடு நான் வந்தேன், பரிவு காட்டுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை நான் என்ன தருவதோ, இதயவேந்தன் உமக்கு ஈடாய் என்ன தருவதோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலனுக்காகவும் அது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் ஊற்றாம் இறைவன் ஒரே ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னதமான பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உம்முடைய திருச்சபையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு அணிவுடன் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுலை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் வழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எல்லாம் எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: மூல இறைவனமாண்டவர்
ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே. எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்ற உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவி இருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்வரமால், புனித மரிய கொரட்சி, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கோந்தர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கோம் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இருதயத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை
தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்து இருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் மேலான உன்னத அருட்கரங்களால் முத்திரிக்க பெற்ற அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்கச் செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உம்முடைய பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவது. அவர்களுடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே இவ்வுலகில் குருக்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. என் தேவனே, என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். அன்பின் இறைவா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்திய உமது கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம்.
பங்கு தந்தையை தந்த தயவுக்காய் நன்றி இறைவா நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அன்பின் இறைவா, உமது வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆலய பயன்பாடுகளில் கலந்து கொள்ளவும் எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நன்றி இறைவா நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் நமது மறைமாவட்டம் சோமநாதபேரி பங்கு தெனையூரனில் வசிக்கும் தந்தை அருளப்பன், தாய் குழந்தை தெரசால், இவர்களின் மகன் சகாய தனிஸ்லாஸ் பிரதீசுக்கும், நமது மறைமாவட்டம் நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் தந்தை ஜோசப் செல்வராஜ், தாய் பார்பரால், இவர்களின் மகள் பிரீதாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. வாசிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் தடை ஏதாவது இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்களுடைய மேலான கடமையாகும். அன்பார்ந்தவர்களே, இன்று பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு, திங்கள் காலை திருப்பலி, செவ்வாய் திருப்பலி நடைபெறாது. புதன்கிழமை காலை 11 மணி அளவில் திருமண திருப்பலி வழிநடத்தப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வழிபாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தூய சவேரியார் அன்பிய குடும்பங்கள் ஒருவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் முழுவதும் வழிபாட்டிற்கு உதவி செய்த தூய மிக்கேல் அதிதூதர் அன்பிய குடும்பங்கள் ஒருவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் ஞாயிறு மறைக்கலை வகுப்புகள் கட்டாயம் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தொடர்ந்து அனுப்பி வைத்து பயன்பெற ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை 9:30 மணியளவில் மாதா சபை கூட்டமும், காலை 10:30 மணியளவில் ஒளிச்சுடர் கூட்டம் நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறுகின்ற திருக்குடும்ப சபை கூட்டத்திலும் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொண்டு வீடு திரும்ப ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வழக்கம் போல மாலை 6 மணி அளவில் முதல் திருவிருந்து வகுப்புகள் நடைபெறும். பிள்ளைகளை திருப்பலிக்கும் வகுப்பிற்கும் தவறாது அனுப்ப ஒவ்வொரு பெற்றோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களை, வருகின்ற வியாழன் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய பங்கு திருவிழா புனித பார்வரம்மாளுடைய ஆலய பெருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்க இருக்கிறோம். வருகின்ற வியாழக்கிழமை மாலை சரியாக 6:30 மணியளவில் ஜெபமாலையும் புனித பிரார்த்தனையும், அதனைத் தொடர்ந்து திருக்கொடியேற்றம், திருப்பலி, அன்னையினுடைய விருந்து என அந்த முதல் நாள் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு தெளிவாக எல்லாம் அழைப்புதலில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த வழிபாடு எல்லாம் நடக்க இருக்கும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் சரியான நேரத்தில் அந்த வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் அது முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டது. இந்த ஆண்டும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தவறாது கலந்து கொண்டு முழுமையாக வழிபாட்டில் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணியளவில் ஜெபமாலையும் 6 மணியளவில் நவநாள் திருப்பலி வழிநடத்தப்படும். ஏறக்குறைய அது 6:45 இல்லை என்றால் 6:50 மணிக்கு சரியாக திருப்பலி நிறைவு பெறும். அதனால் அந்த திருப்பலியிலும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த நவநாள் திருப்பலியிலும் அனைத்து இறைமக்களும் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நேர்ச்சையாக கலந்து கொள்ளுங்கள். தயவு செய்து 10 நாளும் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு வாருங்கள். நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலி நமக்காக பரிந்து பேசுவாள். திருப்பலியில் கலந்து கொள்ளாமல், திருப்பலி நற்கருணை பெற்றுக்கொள்ளாமல் நம்மால் நம்முடைய புனிதையோ ஆண்டவரையோ மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. நற்கருணை தான் நம்முடைய வாழ்க்கை, நற்கருணை தான் நமக்கு எல்லாம். அந்த உணர்வு நம்மில் அதிகமாக மேலோங்கி கொண்டிருக்கு, இன்னும் அதிகமாக மேலோங்க வேண்டும் என்பதனால்தான் அந்த திருப்பலி எல்லாம் ஆலயத்திற்கு வெளியே ஆடம்பரமாக வழிநடத்தப்படுகிறது. அதனால் இந்த 10 நாட்களிலும்
காலையிலும் மாலையிலும் சரியான நேரத்தில் முழுமையாக கலந்து கொண்டு இறையாசிரை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல வழிபாடுகள் ஒவ்வொரு நாளும் யார் யார் சிறப்பிக்க வேண்டும் என்பதும் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக ஒரு நாளில் ஒரு அன்பியம் இருக்கும், ஒரு சில பக்த சபைகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் நான் வாசிக்கிறேன் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாசித்து கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வாசகம்தான் இருக்கும். அதனால் அது எல்லாருக்கும் வாசிக்க அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் கிடைக்கப்பெறுகிறவர்கள் யாருக்கெல்லாம் வாசிக்க கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தெளிவாக வந்து வாசிக்க வேண்டும், தெளிவாக வாசிக்க வேண்டும், நல்ல உச்சரிப்போடு வாசிக்க வேண்டும். அது நம்முடைய ஊரில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு, நான் சொல்லி ஆக வேண்டும். படித்தவர்கள் மத்தியிலும் அப்படித்தான் இருக்கிறது, படிக்காதவர்கள் மத்தியிலும் அந்த உச்சரிப்பு என்பது சற்று தவறாகத்தான் இருக்கிறது. அது தயவு செய்து நீங்கள் அதை சரியாக எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும். நான் எப்பொழுதும் சொல்வேன், தமிழ் மொழி எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ் மொழி கல்வியாக இருக்கலாம், ஆங்கில மொழி கல்வியாக இருக்கலாம். அதை சரியாக உச்சரிக்கிற போது கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அதனால் 2 அல்லது 3 முறை உங்களுக்கு எப்படி 2 நாள் முன்னாடியே பேப்பர் கொடுத்துருவாங்க, வீட்டில் கொஞ்சம் தயவு செய்து அமர்ந்து நல்ல முறையில் உச்சரித்து தெளிவாக சத்தமாக வாசிங்க. கோயிலுக்குள்ள சில நேரங்களில் மைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் வெளியே பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சத்தமாக வாசிக்கணும். அதனால் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் வாசிக்க வருகிற போது வழக்கமான உள்ள நடைமுறை தான், மேலே ஏறி வருகிற போது பீடத்தில் தலை வணங்கிவிட்டு நீங்கள் வாசிக்க செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வாசித்து முடித்த பிறகும் மீண்டும் பீடத்திற்கு வந்து தலை வணங்கி கீழே இறங்கி செல் அன்போடு. ஏனென்றால் திருப்பலி இறைவார்த்தை கடவுள், அதை மனதில் கொண்டு செயல்பட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஆண்கள் வணங்க வேண்டும், பெண்களும் வணங்க வேண்டும். பெண்கள் கூடுதலாக மேலே வாசிக்க வருகிற போது தலையில் பூ வைத்து கொண்டு வர வேண்டும். பூ வச்சிருங்க. முக்காடு போட்டு வருவது என்பது பெண்ணடிமைத்தனம் அல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்களுக்கு முக்காடு போட்டு வழக்கம் சொல்லலைங்க, பெண்கள் போட்டால் நல்லா இருக்கும். அதனால் சிறு பிள்ளைகளாக மேலே வந்து வாசித்தாலும் அவர்களும் தலையில் ஸ்கார்ப், அந்த ஒரு நெட்டு சொல்லுவீங்களோ, நெட்டு வச்சு தான் மேலே வரணும். அதுபோல் யாராக இருந்தாலும் சரி மேலே வரணும். ஒருவேளை தவறுகிற பட்சத்தில் அங்கே வந்தாங்கன்னா இங்கிருந்து அறிவுறுத்தப்படும். ஆனால் அங்கே அறிவுறுத்தப்படும் போது கேட்கக்கூடாது, பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களேன்னு. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி 24ஆம் தேதி எல்லாமே இன்றைக்கி நான் ஏழியராக எல்லாம் சொல்கிறேன். அப்படின்னா அடுத்த அந்த 10 நாட்களும் அந்த தவறுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான். அதனால் நீங்கள் யார் வாசி கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட தயவுசெய்து நீ மேலே போகும்போது வணங்கணும், சத்தமாக வாசிக்கணும், தெளிவாக வாசிக்கணும், தலையில் முக்காடு போட்டு வாசிக்கணும், நல்லா பக்தியோடு வாசிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எல்லாம் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும், எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா. நம்ம ஊர் மட்டுமல்ல, நம் ஊரை சாராத பல மக்கள் நம்முடைய நேரலை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் இதுவரை நமக்கெல்லாம் பாராட்டு தான் கிடச்சிருக்கு, மாற்று கருத்து இல்லை. நான் இன்னும் அதில் முழுமையை பெற ஆசைப்படுகிறேன். அதனால் அதை மனதில் கொண்டு வழிபாட்டை கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு. அதே போல் ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலியில் இந்த கும்ப ஆரத்தி அஞ்சலி எடுக்கப்படுவது வழக்கம். அது கடந்த ஆண்டை போலத்தான். இப்போ ஒரு நாளில் பால சபை, நற்கருணை சபை, பரலோகமாத அன்பியம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் முன்னதாகவே 3 பேரும் இணைந்து யார் கும்பாரத்தி எடுப்போம், யார் அஞ்சலி எடுப்போம் அப்படிங்கிறத முன்னதாகவே முடிவு செய்து அந்த பொருட்களையும் தயாரித்து கொள்ளுங்கள். பாருங்கிட்ட தேங்காய் இல்லையே, கவலையே வேண்டாம், மலை போல குமிச்சு வச்சுருக்கேன், எத்தனை தேங்காய் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் கணக்கு சரியாக கொடுத்தாகணும். தேங்காய் எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது, ஆனால் பயன்படுத்தி விட்டு கொண்டு வச்சுருங்க, அவ்வளோதான். பொருட்களுக்கு எல்லாம் பஞ்சம் இல்லை, எத்தனை கூட வேணுமோ அத்தனை கூடமும் உள்ள சாக்ரிஸ்டில் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நல்லா ப்ரிப்பேர் செஞ்சு. ஆனால் அவங்க எடுப்பாங்க நாங்கள் விட்டுட்டோம், இவங்க எடுப்பாங்க நாங்கள் மட்டும் சொல்லாதீங்க. அதான் முன்னதாகவே அந்த 4 பேர் உட்காந்து பேசி நீங்கள் இதை எடுங்க, நாங்கள் அஞ்சல் எடுக்கிறோம், நாங்கள் கும்பாரத்தை எடுக்கிறோம், முன்னதாகவே அதை பேசி முடிவெடுத்து சரியான முறையில் அந்த படியில் நின்று அதை முன்னெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருகிற பாதர் எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு பாராட்டு தான், உன் ஊருக்கு வருகிற போது வழிபாடு நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, என்னுடைய மக்களாகிய உங்களுக்கு கிடைத்த பெருமை தான். அடுத்த உங்களை நான் வெறுகேற்றுகிறேன். அது ரொம்ப அமைதியாக செய்கிறீங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, பக்தியாக செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே நடக்க எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் அது அப்படியே 10 நாட்களும் கடைபிடிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் ஆலய வளாக சுத்தம், அது ஒவ்வொரு நாளும் 10 நாட்கள் ஏறக்குறைய மதிய நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில தன்னார்வ தொண்டர்கள் திருக்குடும்ப சபையிலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க.
இந்த ஆண்டும் அந்த உதவி செய்யப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி கை தூக்குனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். திருமதி கங்கா அவர்களோடு இணைந்து அந்த செய்யலாம். ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா போதும் டக்குன்னு. ஏன்னா ஆலய வளாகம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஊரை நம்பி பங்கை நம்பி வெளியூர் மக்கள்லாம் தினமும் வருவாங்க. அங்கே வரும்போது ஆலயம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ இது வரைக்கும் அழுக்காக இருந்துச்சா மாதிரி இல்லை, சுத்தமாக தான் இருக்குது, இன்னும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு 10 பேர் கை தூங்க பார்ப்பேன். ஏன்னா எப்படியும் முதல் நாள் 10 ஆகும், ஒரு 9, 8, 7 அப்படி குறையும். இருந்தாலும் 10 மெயினாக வச்சுப்போம், மெல்ல மெல்ல குறைச்சிக்கலாம். கை மட்டும் தூக்க பார்ப்போம். கை தூக்க முடியல. 1 2 ஏற்கனவே பெருக்கிறவங்க தான் கை தூக்குறாங்க. மற்ற பேர் எப்படி ஃபாதர் பாத்திரப்படம் தலையை அப்படி கீழே போட்டாச்சு. எனக்கு இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது. அதனால் அதான் எப்போ சொல்லணும் மக்களே, 10 பேர்னா ஒரு 2 மணி நேரம் உள்ள வேலையை அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதே நபர்கள் குறைய குறைய அந்த மணி நேரம் கூடுதல் நீடிக்கும். நம்முடைய வளாகம் பெரிய வளாகம் தான். அதனால் கொஞ்சம் அந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை பொருட்படுத்தாமல் ஒரு 3 மணி இல்லை 4 மணி வந்தீங்கன்னா சரியாக வளாகம் முழுவதும், ஏன்னா நம்ம தான் உட்கார போகிறோம், வேறு யாரும் இல்லை. வெளியூர் மக்கள் வந்தாலும் நாம் அமர்வதற்கென்ற வழியை ஏற்படுத்த இப்போ கை தூக்கின பரவாயில்ல, வைக்கப்பட்டீங்கன்னு தெரியுது, புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் திருப்பலி முடிந்த பிறகோ இல்லை கொடியேற்றத்து அன்று வந்து உங்களுடைய வழக்கமான அந்த உதவியை செய்ய ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கலை நிகழ்வுகள் தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நேர்த்தியான படைப்பை கொடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய பங்கு திருவிழா, நம்முடைய திருவிழா. அதனால் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் அது சிறப்பாக நடைபெற நம் அனைவரும் ஒற்றுமையாக உழைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால் அனைவரும் நல்ல உடலுழைப்பு கொடுப்போம். ஏதாவது ஒரு உதவி இருக்குதா, நீங்களாவே வந்து கடந்த ஆண்டை போல உதவி செய்யுங்க. அது நல்லா ஜெபியுங்கள். 10 நாள் திருவிழா எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஜெபி, அதுதான் முதன்மை. நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் தாங்கப்படும். நல்லா ஜெபியுங்க. நிச்சயமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்முடைய திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்று நம்முடைய பாதுகாவலி விளைகிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் ஜெபிங்க. நிச்சயமாக கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவன், உம்முடைய இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தரும் மருந்தாக செயல்பட உம்மை கனிவோடு வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசிரையும் இறை மகிழ்ச்சி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக.